ஹாய் பாருங்க ரிஷி. ஆமாம் ஹாய் ஹாய். ഫ്ലൈങ് കിസ് കൊടുക്കും. ഒരു ഫ്ലൈങ് കിസ് കൊടുക്ക്. ഫ്ലൈങ് കിസ് കൊടുക്ക്. ഫ്ലൈങ് കിസ് കൊടുക്ക്. അങ്ങ് പോയി പറഞ്ഞിട്ട് വാ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வரப்போகுதுன்னு தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான். இந்த ஷாப்பிங் விலாகில் வந்து நான் மட்டுமே தனியாக போய் ஷாப்பிங் பண்ணேன். அதுதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆடி மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்புனோம். சரி, இப்போ வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போனோம் சாப்பிட்றதுக்கு. காலையில் வந்து ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புனப்போ. ஸோ அதனால் அம்மாவுக்கு மட்டும் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிடல. எல்லாருக்கும் பண்ணி வச்சா லேட் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். அம்மாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் ஷாப்பிங் போனோம். ஃபஸ்ட்டு நான் வந்து போத்தீஸ் தான் போயிருந்தேன். ட்ரிவாண்ட்ரம் போத்தீஸில் வந்து ஆடி ஆஃபர் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போத்தீஸ் போயிருந்தேன். சாரீ கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆஃபர்லாம் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருந்துச்சு. 30%, 70% அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆஃபர் வச்சுருந்தாங்க. எனக்கும் இந்த சாரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி பெயிண்டிங் வர சாரீஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்து ஆல்ரெடி இதில் ஒரு சாரீ இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு சாரீ எடுத்துக்கிட்டு அப்படியே கிட்ஸ் செக்ஷன் வந்துட்டேன் ரிஷிக்கு பார்க்குறதுக்காக. இந்த மாதம் எண்டிங்கு, அப்புறம் அடுத்த மாதம் அப்படின்னு எங்களுக்கு வந்து 2-3 கல்யாணம் வருது. ஸோ அதனால் ரிஷிக்கு வந்து டோத்தி பேண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு எதுவும் வந்து பிடிக்கல. ஸோ அதனால் வந்து கேஷுவல்லே நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் பேண்ட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வேஷ்டி ஷர்ட்டில் வந்து இந்த 3ல் வந்து எனக்கு சென்டரில் இருக்க ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்து அதுவும் எடுத்துக்கிட்டேன். பில் போர்டு நான் அப்படியே கீழே சூப்பர் ஸ்டோர்ஸுக்கு வந்திருந்தேன். அங்கே பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளாட் 50 போட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 1, 2, 3 நாளுக்கு வந்து ஃப்ளாட் 50 போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான பேம்பர்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அது வந்து 1000 ருபீஸுக்கு அது 500 ருபீஸ் வந்து ஆச்சு. அதை நான் வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஏன் தனியாக வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க, ரிஷியை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வச்சு பார்த்து வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. காரணம் என்னென்னா, ரிஷியை கூட்டிகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக என்னால் வந்து ட்ரெஸ் எடுக்கவே முடியாது. ஷாப்பிங் பண்ண போனால் வந்து தனியாக போகிறது தான் எப்போவுமே பெட்டர். எனக்கு வந்து இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது பார்த்து டைம் எடுத்துக்கிட்டு நான் வாங்கினேன். இதுவே ரிஷியும் அவங்க அப்பாவும் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே வாங்க முடியாது. ரிஷி ஒரு சைடில் ஓடுவான், அவங்க அப்பா ஒரு சைடில் ஓடுவாங்க. அப்புறம் நான் ரிஷியை பார்த்துக்கணும், அவங்க அப்பா ட்ரெஸ் இருப்பாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, ரிஷியையும் அவங்க அப்பாவையும் பார்க்கிங்லேயே நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஷாப்பிங்க்கு போயிட்டேன். நான் போகிறேன், நீங்கள் அப்புறமா வந்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, பார்க்கிங்கில் வந்து இருக்க முடியல அப்படின்னு ரிஷியும் தூங்கிட்டான். ஸோ அதனால் வந்து அவங்க பெட்ரோல் போடுறதுக்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவங்க வந்து போயிருந்தாங்க. கிட்ட தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆட்டோவில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இனி இவங்க கார் எடுத்து அங்கே வரதை விட நான் இங்கே வர்றது வந்து பெட்டர். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வரது வேறு. ரிஷி வந்து தூக்கம் எந்திரிச்சதும் ஒரே அழுகை நான் இல்லாதனால. அப்புறம் சாக்லேட் அதெல்லாம் கொடுத்து வந்து எப்படியோ சரி பண்ணிட்டாங்க.
இப்போ கார்ட்டூன் பார்த்து ஹாப்பியாக இருக்கேன். ரிஷி என்ன பார்த்ததும் பெருசாக ஷாக்கெல்லாம் ஆகலை, கொஞ்சம் ஹாப்பியாச்சு, அவ்வளோதான். நான் இங்கே வந்தப்போ 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க, வந்து தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து டெலிவரி வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் டெலிவரி நடந்துச்சு. டெலிவரிக்கு ஒரு 1 மந்த் முன்னால் வந்து நான் வந்து இவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எதாவது எமர்ஜென்சினால் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சிட்டிலே இருக்கலாம் அப்படின்னு இவங்க வீட்டில் தான் நான் 1 மந்த் இருந்தேன். ஸோ நான் ஈவினிங் வந்து ஒரு 4:40க்கு தான் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ மார்னிங் வந்து நான் இவங்க வீட்டில் தான் இருக்கேன். இங்கேருந்து தான் நான் டெலிவரிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். என்னடா உங்கள் ஃபோட்டோ வந்து இவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இவங்க வீட்டில் வந்து ஒரு சைடில் வந்து அவங்களோட ரிசப்ஷன் ஃபோட்டோ, அப்புறம் இன்னொரு சைடில் ரைட் சைடில் வந்து எங்களோட கல்யாண ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஃப்ரேம் கிடச்ச அப்போவே வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது. ஒரு ஃப்ரேம் இங்கே இருக்குது, மற்ற ஃப்ரேம் எல்லாம் எங்கள் வீட்லேயும் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்லேயும் அப்படி இருந்துச்சு. லாஸ்ட்டு 1 மந்த் வந்து ரிஷி வந்து ஃபுல்லாகவே வயிற்றில் இருக்கும்போது இவங்களோட சவுண்டு தான் ஃபுல்லாகவே கேட்டுட்டு இருந்தான். டெலிவரி டைமில் அந்த லாஸ்ட்டு 1 மந்த்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த டேஸு, மறக்க முடியாத நாட்கள். எங்களோட ஹஸ்பண்டோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து அப்போ வந்து அவங்களும் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டெல்லாம் இருக்காங்க. அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்களும் அடிக்கடி வருவாங்க நாங்கள் இருக்கிறதுனால. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் அந்த 1 மந்த்து. மிட் நைட்டில் வந்து சாப்பிட போகிறதும், பீச்சுக்கு போவோம், கிட்டேயே பீச் இருக்குது, பீச் போகிறதும், எப்போவுமே ஃபுல்லாக கறங்கிட்டே இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இங்கே வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும். எப்போவாச்சும் தான் நாங்கள் வர்றோம், ஏன்னா டைம் இல்லை. அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து இன்னும் வேலை முடிச்சுட்டு வரல வீட்டுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து அவ்வளோ நேரம் நின்னோன்னா வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ഋഷി ബായ് പറ മാമനെ. ചെറുതായിട്ട് എപ്പോഴും നമ്മളെ ചൂടായിരിക്കും, നമ്മളെടുത്തിരിക്കുമ്പോഴൊരു ചൂട്. ഋഷി ബായ് പറ. അയ്യോ പോവാം, വാ. ബായ് പറ മാമന്, ബായ് പറ മാമന്, ബായ് പറ. ഫ്ലൈങ് കിസ് കൊടുത്താ മാമന്? ഫ്ലൈങ് കിസ് കൊടുക്കായി. ബൈ ബൈ. பாய் பரா. அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போவே வந்து 5:36 ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக போய் சேர முடியும். இனி ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதோட vlog வந்து முடியல. என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன்னு காட்டுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் അടച്ചിട്ടില്ല. ഗുഡ് മോർണിംഗ്. ഇല്ല, അടച്ചിട്ടില്ല. ഇത് രാവിലെ മുതൽ ഉച്ച വരെ ആയിരിക്കും. അപ്പൊ ഇത് ഋഷി മതി. എവിടെ ഇനി പോണത് ഋഷി? അവിടെ ഇരിക്കുന്ന ട്രെൻസ്. എത്ര ദിവസത്തെ വീഡിയോ ഇന്നത്തത്? ഇത് ഒരു ദിവസത്തെ. போத்தீஸில் கயറി வர வழியில் வந்து ஹஸ்பண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோம். வர வழியில் தான் இருக்குது, அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், கிளம்பியாச்சு வீட்டுக்கு.
தனியாக ஷாப் பண்ணுறது வந்து நல்லது தான். ஆனால் வந்து இன்னொரு கஷ்டமும் இருக்குது. சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம திங்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம அதையும் வந்து கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம மறுபடியும் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து காலைல 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு, 2:30 மணி 3 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் முடிஞ்சுது எனக்கு. ஸோ இன்றைக்கி ரிஷிக்கு மட்டும்தான் நான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ரிஷிக்கு எடுத்தப்போ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னி வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு நாள் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். അച്ഛൻ്റെ കൊടുക്ക്. നമ്മൾ പോയ സെക്ഷൻ തന്നെ വാങ്ങിച്ചു. ജട്ടി പോലെ ഡബിൾ ബിൽഡിംഗ് ആണ്. 150 തോന്നുന്നു. അടുത്തടുത്ത ഋഷി നിക്കറ തിയേറ്ററാ നനക്കില്ല നമുക്ക്. കൊള്ളാമോ? 145 ഇത് വെച്ച് നോക്കുമ്പോൾ ഇത് കൊള്ളാം. 145 ഇത് 145 രൂപ കൂടുതലുള്ള ഈ ഷർട്ട്. കൊള്ളാമോ ടീഷർട്ട്? കൊള്ളാമോ ടീഷർട്ട്? ഫ്രണ്ട് കാണിച്ചേ. നിന്റെ അടുത്തല്ലടാ. കാടൊക്കെ എടുത്തോളാം നനയ്ക്കുമ്പോഴേ. കത്തിരി വേണോ? കത്തിരിക്ക വേണോ? സ്റ്റിക്കർ അവരകത്ത് ഡ്രസ് ചെയ്യും. ഇത് 145 രൂപ. இது அடுத்த நாள் காலையில் எடுத்தது, அதாவது இன்றைக்கி காலையில் எடுத்தது. ரிஷியும் அவங்க அப்பாவை வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறாங்க. நான் நேத்திக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மாவுக்கு மட்டும் நேத்திக்கு காட்டிட்டு அப்படியே நான் வச்சுருந்தேன். அவங்களும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ அவங்க இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் வர்த்தாக இருக்கா, நான் வாங்கினது அப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ரிஷிக்கு வந்து நான் வீட்டில் போடுறது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு 5-6 ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ரிஷிக்கு வந்து நான் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க ட்ரெஸ் எடுக்கிறது மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து ஒன்லி பத்தாமல் போயிடுது, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஹோல் விழுந்துருது. அதனால் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவனும் வளர்ந்துக்கிட்டே வரான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு 6-7 வீட்டில் போடுறது மாதிரி ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். டிஷர்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் இப்போதைக்கு வாங்கினேன். ஐ மீன் வீட்டில் போடுறதுக்கு இருக்குது. இனி வெளியில் போடுறதுக்காக வந்து ஒரு டிஷர்ட் வந்து ஒரு 4 டிஷர்ட் வாங்கியிருந்தேன் வெளியில் போடுறது மாதிரி. விலை கூடினதும் இருக்குது, கம்மியானதும் இருக்குது. ஒன்று வந்து 140 அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் 2-3 வந்து 600 சம்திங். அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான டிஷர்ட்டு. കൊള്ളാമോ ടീഷർട്ട്? പ്ലെയിന് അവന് കറക്റ്റായിരിക്കുമോ? അവന് കറക്റ്റായിരിക്കുമോ? ഞാൻ നോക്കട്ടെ, ഇങ്ങോട്ട് വാ. തിരിഞ്ഞില്ലേ? എടാ അങ്ങനെ അളവ് നോക്കാൻ പറ്റില്ല, ഇങ്ങനെ നോക്കാൻ പറ്റും. ആ സൂപ്പർ. പക്ഷെ ശകലം നീളം കൂടുതലല്ലേ? അത് കുഴപ്പമില്ല, വളരെ പുതിയ ഡ്രസ് ഋഷി അതെടുത്തോട്. ആ ഇങ്ങ വാ ഋഷി, ഇത് പിടിച്ചേ. മൂന്ന് ടീഷർട്ടാണ്, 4 എണ്ണം ഉണ്ട്. ഇങ്ങനത്തെ അമ്മേരെ കൈത്താ. ഇങ്ങനത്തെ അത് പൊളിക്കല്ലേ മക്കളെ, പൊളിക്കല്ലേടാ തങ്കോ. ഇങ്ങനത്താ അമ്മേരെ കൈത്താ, അമ്മേരെ കയ്യിലെത്താ. വെരി ഗുഡ്. 625 അല്ല അത്. ഓ അത് നല്ല ടീഷർട്ട്, വില കൂടിയത്, നല്ല ഉഴയ്ക്കും.
ഇങ്ങത്താ അമ്മരത്താ ഇത് മറ്റേ തുമ്പിങ് ഉണ്ട് നനയ്ക്കാൻ പോകും ഇങ്ങത്താ ചേട്ടാ വന്നു വാങ്ങേട്ടോ ഒത്തിരി ഞാൻ പറയാം ഇങ്ങത്താ അമ്മേരെ കൈത്താ ഇല്ലേ ഞാൻ നേരത്തെ ഏത് ഡോതി ഒന്നും കൊള്ളൂല അത് എനിക്ക് കളറൊന്നും ഇഷ്ടപ്പെട്ടില്ല അതുകൊണ്ട് ഞാൻ ഡോതി വാങ്ങിച്ചില്ല ഇതിപ്പോ ജസ്റ്റ് ഞാൻ ഓണത്തിനായി അവന് ഇടാമല്ലോ അങ്ങനെ വാങ്ങിച്ചോ ആദ്യം ടീഷർട്ട് നോക്ക് നേരത്തെ ഷർട്ട് ഇരിക്കുന്നുണ്ടോ അത് സാൻഡിലല്ലേ അത് സാൻഡിലല്ലേ ഇങ്ങനത്തെ അമ്മ കൈത്താ ഇത് ഞാൻ ഈ ഷർട്ട് ഈ ഷർട്ട് എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു ചെറുതോ വെച്ചു നോക്കട്ടെ ഇല്ല കറക്റ്റ് ആയിരിക്കും ടൈറ്റ് ആവോ ഇത് തമിഴ്നാട് സ്റ്റൈൽ ഈ വേസ്റ്റിയും അതിന്റെ ഈ ഷോള് പോലെ ഇടുന്നത് അല്ല ഇതിനിടാ ഓണത്തിനിടാ എനിക്ക് ഈ കളർ ഷർട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു അതുകൊണ്ട് ഞാൻ പിന്നെ വാങ്ങിച്ചത് ഇങ്ങനത്തെ അമ്മേരെ കൈത്താ താ ഇങ്ങനത്താ അവന് വേറൊരു മുണ്ടുണ്ടല്ലോ ഏട്ടാ ഏത് ഈ ഷർട്ടും മറ്റേ മുണ്ടും ഇടാം ഓണത്തിനെടുത്ത മുണ്ടിടാം ഇത് തമിഴ്നാട് സ്റ്റൈലിലുള്ള വൈറ്റ് മുണ്ടാണിത് ഇങ്ങനത്തെ അമ്മേരെ കൈത്താ ഋഷി ഇത്താ അമ്മേരെ കൈത്താ ഇല്ല കറക്റ്റ് ആയിരിക്കും ഇപ്പൊ ഇട്ട് നോക്കി നോക്ക് കറക്റ്റ് ആയിരിക്കും പാൻസ് കൊള്ളാമോ ഇനി ഒരു ടീഷർട്ട് ഉള്ളതാ അമ്മേരെ കൈത്താ മക്കളെ വെരി ഗുഡ് എത്ര അമ്മ വച്ചിക്കാം വേറെ എടുത്ത് ഇങ്ങത്താ ഇത് അമ്മയ്ക്ക് വേണോന്ന് ഷർട്ടാ ഇങ്ങനെ കറക്റ്റായിരിക്കും ഇവിടെ ഇട്ട് നോക്കാം നമുക്ക് അവിടെ നോക്കട്ടെ കൊള്ളാമോ തലമാണ് കൊള്ളാമോ വലുതായിരിക്കുമോ ഇതൊക്കെ കത്തയാണ് പാൻസ് കുഴപ്പമില്ല പാൻസ് ഇപ്പൊ കുറച്ച് ഹൈറ്റ് നോക്കി ഞാൻ ഈ കാലിന്റെ സൈഡിൽ മറ്റേ എലാസ്റ്റിക് വരുന്ന ടൈപ്പാണ് എടുത്തത് തായിങ് അമ്മേരെ കൈത്താ പോ ഇട്ട് കിടക്കട്ടേട്ടാ എന്നാലും അവൻ ടൈറ്റ് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ അത് വേണ്ട ഇപ്പൊ കെട്ടിളക്കെ ഇല്ലേ ദൈവം ഇത് ഇപ്പോഴേ ടൈറ്റ് ആണ് പിന്നെ அப்புறம் வந்து ரிஷிக்கு வந்து 3 பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் 2 காட்டன் பேண்ட்ஸும் அப்புறம் இன்னொன்று வந்து ஜீனும் காட்டனும் மிக்ஸ் ஆன மாதிரி பேண்ட்ஸு இதுவே வந்து 700 சம்திங் ஆயிடுச்சு ஒரு பேண்ட்டுக்கு விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து விலை பார்க்கல குவாலிட்டியும் அப்புறம் வந்து அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு ரிஷியோட அப்பாவுக்கு வந்து எப்போவுமே பேண்ட்ஸ் வந்து அவங்களும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போடுவாங்க முட்டுக்கிட்ட வந்து பாக்கெட் இருக்கிற மாதிரி பேண்ட்ஸ் அவங்களுக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் ரிஷிக்கு அதே மாதிரி வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் ரிஷிக்கு வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி இதே மாதிரி 2 பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ப்ளூ பிளாக்கு அது வந்து இப்போ சின்னதாகிடுச்சு அதுலேயும் இந்த மாதிரி முட்டுக்கிட்ட வந்து பாக்கெட் இருக்கும் ஸோ அதனால் வந்து அவனுக்கும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இன்னொன்று வந்து அவனுக்கு பேண்ட்ஸில் வந்து இந்த மிலிட்ரி பேண்ட்ஸு சிஆர்பிஎஃப் அவங்களோட அந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன் அதுவும் வந்து ரிஷியோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்டே நிறைய இருக்குது அதே மாதிரி கலெக்ஷன் ஸோ அதனால் ரிஷிக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன் வீடியோவோட எண்ணில் நான் சொல்கிறேன் மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு ரிஷிக்கு வாங்கினது ரிஷிக்கு வந்து ஒரு வேட்டி சட்டை வாங்கியிருந்தேன் அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா வந்து எனக்கு வந்து கலர் நல்லா பிடிச்சிருந்து அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அதே கலரில் எனக்கு சாரீ இருக்குது ஸோ அதனால் நான் வந்து எனக்கு பிடிச்சது அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் வேஷ்டி வந்து ஒயிட் கலர் வேஷ்டி ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம்
சாண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி வேஷ்டி தான் இங்கே வந்து உடுப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அது பிடிக்கல. அது வந்து 300 ரூபா தான் ஆச்சு. அதனால நான் கொண்டு கூட அச்சனை இல்லை സൈസ് വലുത് പോയി വെച്ച് നോക്ക് വെച്ച് നോക്ക് വെച്ച് നോക്ക് വെച്ച് നോക്ക് അച്ഛൻ വിളിക്കണ വെച്ച് നോക്ക് പോ അച്ഛൻ വിളിക്കണ വെച്ച് നോക്ക് കൂടുതലാ ആ അയ്യോ എന്ത് കൂടുതൽ ഇടുപ്പ് വലുതായിരിക്കും അല്ലേ ഇടുപ്പ് വലിയ കുഴപ്പമില്ല ലെങ്ത് കൂടും ഡാ 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 ശനിക്ക് മക്കളാ തലയുടെ വാങ്ങിക്കുന്ന അതിൽ 2 എണ്ണം 35 രൂപ വേറെ എല്ലാം 150 140 150 ആ റേഞ്ച് കൊണ്ടുപോയി അച്ഛൻ ഷർട്ട് ഇട്ട് തരും പോ ഷർട്ട് ഇട്ട് നോക്ക് ഈ നിക്കറൊക്കെ അത് 35 രൂപ ആ 2 നിക്കർ 35 മറ്റേതെല്ലാം 110 പെട്ടെന്ന് ഹോള് വീഴും അതുകൊണ്ടാണ് ഞാൻ പിന്നെ നല്ലത് നോക്കിയെടുത്ത് വീട്ടിൽ ഇടാൻ തന്നെ ഉണ്ടോ അത് മതി അതെങ്ങനെ ഇടും മനുഷ്യ ഷോള് പോലെ എങ്ങനെ ഇടാണ് അമ്മ ഇട്ട് തരാം അമ്മ ഇട്ട് തരാം ഇങ്ങി വാ അമ്മ ഇട്ട് തരാം ഇങ്ങനെ ഇങ്ങി വാ എന്നാ അതവിടെ വെച്ചേ മോനെ അതവിടെ വെച്ചേ ഇങ്ങ താ അമ്മേരെ കൈ താ ഋഷി ഇങ്ങ താ ഋഷി ചീത്തയാക്കല്ലേ അതിനെ ഇങ്ങ താ അമ്മേരെ കൈ താ അമ്മ അത് താ എന്നാ ഇതെങ്ങനെ ഇടണമെന്ന് അറിയാമോ ഇങ്ങനെ ഇടണം അമ്മ കാണിച്ചു തരാം ഇങ്ങനെ ഇടണം കാണിച്ചു തരാം ഇങ്ങനെ ഇടാം ആ ഇങ്ങനല്ല ഇങ്ങനെ തിരിച്ച് കൈ നേരവേ ആദ്യം കൈ നേരവേ ഇനി വാ അമ്മ ഇട്ട് തരാം ഇനി വാ അമ്മ ഇട്ട് തരാം ആ സൂപ്പർ ഇവിടെ ഇട്ട് കൊടുക്ക കേട്ടാ ചേരണം നോക്കാം കൃഷി അച്ഛൻ വിളിക്കണേ അന്ന് നീ വാങ്ങിച്ച സൈസ് ഞാൻ അന്ന് ഇതിനെക്കാട്ടി വലുതാണ് വാങ്ങിച്ച ഷർട്ട് നീ ഇട്ട് നോക്ക് കറക്റ്റ് ആയിരിക്കും കത്തായിരിക്കും ഇല്ലെന്ന് ഞാൻ പറഞ്ഞില്ല കത്താണ് പക്ഷെ ഒരിക്കൽ യൂസ് ചെയ്ത് 1-2 പ്രാവശ്യം ഞാൻ വളർന്നോണ്ടിരിക്കും ഇട്ട് നോക്ക് ഇതിന്റെ വലിയ സൈസ് എന്ന് പറയുമ്പോ ഇതിന്റെ അടുത്ത സൈസ് നല്ല വലുത് എവിടെ കാക്ക നിക്കണ അവിടെ അച്ഛൻ വിളിക്കണപ്പോ ടാഗ് ഊരല്ലേ അത് മാറ്റണമെങ്കിൽ മാറ്റാല്ലേ ബില്ലൊക്കെ അതാ ഇതില് കിടക്കണം എടുത്ത് വയ്യ ഇതേ വലുത് ഒരു ബട്ടൺസ് ഇല്ലേ ആ സൂപ്പർ തിരിഞ്ഞുണ്ട് അതെന്താ ബാക്കില് ഷർട്ട് കുറച്ച് പൊങ്ങി നിക്കുന്നത് ഇവന് അമ്മ കാണിച്ചാ ഇങ്ങി വാ ആ സൂപ്പർ ബാക്കിൽ എന്തിങ്ങനെ പൊങ്ങി നിക്കുന്നത് ഷർട്ട് ഇട്ടിട്ട് പോയി വലുത് കണ്ട വലുത് ഇനി ഇടാൻ പറ്റും നമുക്ക് 2 വർഷത്തേക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും നന്നായി എനിക്ക് ഈ കളർ നല്ല ഇഷ്ടപ്പെട്ടു വാഴനാരിന്റെ കളർ പച്ച വേണ്ട അത് കിടക്കിട്ടേട്ടാ ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து துவைக்கணும். துவைச்சி தான் நான் வந்து ரிஷிக்கு வியர் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாம் வந்து டேக்லாம் கழட்டி எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம்.
ஸோ ரிஷிக்கு வந்து வாங்கின இவ்வளோ ட்ரெஸ்ஸும் சேர்த்து வந்து ஒரு 700 கிட்ட தான் ஆச்சு. 700 உள்ளாடி தான் ஆயிருக்கும். இன்னும் வந்து எங்களோட ஷாப்பிங் வந்து முடியல. இப்போ ரிஷிக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து எப்போவாச்சும் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து பல்காக எடுக்கிறது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த மாதிரி பல்காக எடுப்போம். ஏதாச்சும் ஒகேஷனுக்கு வந்து சாரீ எடுப்பேன், அவ்வளோதான். ஆடி மாதம் வேறு, ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாளில் ரிஷிக்கு மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. இனி அடுத்த இன்னொரு நாள் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுக்க போகணும். அந்த vlog வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ஷாப்பிங் போவோம். அடுத்த vlog வந்து ஷாப்பிங் vlog-ஆக தான் இருக்கும். எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற vlog-ஆக தான் இருக்கும். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து இதை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.